அன்புள்ள சகோதர சகோதரிகளே, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது அனைவருக்கும் வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரே தலையை பிச்சுக்கிறது. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு தோணுது. அதுவும் திமுக தோல்வி அடைந்தது என்பது துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்காகவே பாஜக செய்த சதி அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாத்தியமே கிடையாது. நீங்கள் ஒரு முறை விஜய் ஜெயிச்சதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா 1000-500 ஓட்டுல எல்லாம் ஜெயிக்கல, சும்மா சர்வின்னு ஏறுது. 10,000 15,000 ஓட்டுல அவரே நம்ப முடியல, அவருடைய வேட்பாளர்களை நம்ப முடியல. நம்மளாம் இப்படி இவ்வளோ ஜெயிச்சிருக்கோம்னு. அப்போ நானே ஒரு பேட்டரி கடையில் போய் பேசும்போது டிவிகேக்காரவங்க சொல்கிறாங்க, அவங்களால நம்ப முடியல முதலமைச்சர் விஜய் ஆவாருங்கிறது. அந்த அளவுக்கு தாறுமாறாக எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு கட்டாயமாக காரணம் ஓட்டு மட்டுமல்ல, இவிஎம் மிஷினும் ஒரு காரணம். இதை யார் சொல்றா? நம்ம வீடியோ போடுறோம், நீங்களே பாருங்க. தாவேகா மேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3000 ஓட்டு டவுன் டிஎம்கே. அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அது பக்கத்துல இருக்க ஒருத்த நாட்டுல வைத்திருக்க லீடு. இந்த மாதிரி இவிஎம் பயன்படுத்துறவங்க செலக்டிவா பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் புரிச்சுக்கணும். நீங்க சொல்ற இந்த பிரச்சாரத்தை நீங்க பேசுறீங்க, உங்களை போன்ற பொன்ராஜ் போன்றவங்க இன்னும் சிலர் பேசுறாங்க. திமுக இதை பத்தி பேருசா பேசலையே. திமுக தோற்கிற இதை பத்தி இல்லாம அவங்களுக்கு தெரியும், ஆனா பேசல. இப்ப கூட அலர்ட் பண்ணி இருக்கிறோம், தேர்தலுக்கு முன்னாடி கூட அலர்ட் பண்ணோம். இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லை. இதுக்குள்ள நடக்கிறத எப்படி தடுக்கிறதா சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சிக்கு விடுற ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணலாம், புரியுதுங்களா? ஒரு கட்சிக்கு விடுற ஓட்டை இன்னொரு கட்சிக்கு டிரான்ஸ்பர் பண்ணா நம்பர் மாறாத ஒரு பூத்துலையும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. அதான் இவிஎம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சோர்ஸ் கோட் எப்படி இருக்குதுன்றதுதான் முக்கியம், எப்படி எழுதப்பட்டிருது அந்த சிப்ல அப்படின்றதான் முக்கியம். அது நமக்கு என்னன்னே தெரியாது. சோ நம்ம என்ன பண்றோம், எடுத்த உடனே டோட்டல் அப்படியே காட்டும். டோட்டல் தான் அதிமுக எழுதி வச்சிருக்கான், எவ்வளவு ஓட்டு போலாச்சு, ஆண்கள் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு. எடுத்த உடனே டோட்டல் தான், டோட்டல் பாருப்பா உன் பூத்துல மொத்தம் இருக்கக்கூடிய 800 ஓட்டுல 480 ஓட்டு போலாச்சு, 480 வந்துருச்சு, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் இதான் ஹரிகே பிரசாத் அப்படின்ற ஒரு ஐடி என்ஜினியர் தேர்தல் ஆணையத்தையும் நிரூபிச்சாரு. வித்தவுட் ஆல்டரிங் த டோட்டல் ஐ கேன் சேஞ்ச் இது நம்பர் ஆஃப் ஓட் செக்யூர்ட் பை ஈச் அண்ட் எவரி கேண்டிடேட் அப்படின்னாரு. இதெல்லாம் நம்ம உச்ச நீதிமன்றத்துல போராடின விஷயம், மாஸ்டர் கடுமையா போராடின விஷயம். பாருங்க எவ்வளவு பெரிய புக்கு பாருங்க, எலக்டோரல் டெமோக்ரஸி கேள்விக்குறி போட்டு பெரிய ஒரு அமைப்பையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். எதுவுமே இந்த நாட்டுல எடுபடல. அப்பதான் நம்ம சொல்றோம். யாருக்குமே மெஜாரிட்டி இல்ல, என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மெஜாரிட்டி இல்ல. ஒண்ணு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போறது பிஜேபி. திமுக ஒழிக்கிறது என்னோட நோக்கம். எதிர்கட்சிக்காக நாங்க வந்துட்டோம். ஒண்ணு பிஜேபி ஒண்ணும் பெருசா ஜெயிக்கல. நீங்க இல்ல துல்லியமா சொன்னீங்கன்னா இல்ல பிஜேபிக்கு ஜெயிக்கிறீங்க 3 இடத்துல தான் அவங்க லீட்ல இருக்காங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இந்த தமிழ்நாடு அப்படின்றது கையாளக்கூடியது ஆயிப்போச்சு இல்ல. விஜய் இங்க வந்துட்டாரு சீஃப் மினிஸ்டரா. பாஜக ஒன்றிய அரசு ஈஸியா கையாள. நீங்க வெறும் தமிழ்நாடு அப்படி விட்டு பாக்காதீங்க. தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் எல்லாமே வந்துட்டு யாரு வந்துட்டு தடையா இருக்கிறது சுரண்டலுக்கு தமிழ்நாடு அரசு. அது இன்னைக்கு கிடையாது. அதை கவனிங்க. இங்க அவங்களுக்கு வசதியான ஒண்ணு, சுத்தமா சொல்ல போனா பாஜக ஆதரவா ஒரு 180 பேர் இருப்பாங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில. போதுமா? திமுக கூட்டணி கட்சிகள் தவிர மற்ற அது 180 பேரு பாஜக ஆதரவு. சரியா போச்சு. அதிமுக ஆதரவு கொடுத்துரும் நம்புறீங்களா? தாராளமா. அவங்க ஒன்றும் ஆட்சி அமைக்க முடியாது இல்ல. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? இவங்க தான் கொடுக்கணும், தாவேகா தான் கொடுக்கணும். அவங்க வந்துட்டு அதிகமா ஜெயிச்சிருக்கிறாங்கல்ல. ரெண்டாவது அவங்க இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. தனிப்பெரும் கட்சி இவங்களதான் இது பண்ண போறாங்க, இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க. பாஜக ஏதோ 3-5 வந்துச்சுன்னா அது வந்துட்டு மறுபடியும் விஜய் தான் ஆதரிக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு ஆட்சி மக்களுடைய தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு ஸ்வீட்டா சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஆதரிப்பாங்க. அப்ப மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இவிஎம் மிஷினை ஒழிச்சா மாத்திரம்தான் இங்க தமிழகத்துல சரி இந்தியாவில் எந்த மூலையை நீங்க எடுத்துக்கிட்டாலும் நீங்க சரியான ரிசல்ட்டை பார்க்க முடியுமே.